ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிஜிடிஆர்பியில் இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் வந்து யூனிட் 7ல் உள்ள நிஜமிசிக்கலோட த என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு போயம் தான். நிஜமிசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்டர்பிரைசஸ், ஸ்கார்பியன் இதெல்லாம் இருக்குது. நைட் ஆஃப் ஸ்கார்பியன் தான். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் அவரோட இன்ட்ரோ பார்க்கலாம். நிஜமிசிக்கல் வாஸ் பார்ன் இன் பாம்பே இன் 1924. அவர் எப்போ பிறந்திருக்காருன்னா 1924. ஹி வாஸ் எஜுகேட்டட் அட் ஆண்டோனியா டி சுஹாஸ் ஹை ஸ்கூல் அண்டு வில்சன் காலேஜில், பாம்பே பிர்பெக் காலேஜில் லண்டனில் தான் வந்து அவர் படிச்சிருக்காரு. இசிக்கல் வாஸ் ஹாஸ் ஹெல்டு மெனி பொசிஷன் அண்ட் போஸ்ட் இன் இந்தியா அண்ட் அப்ராட். அவர் வந்து நிறைய பொசிஷனில் இருந்திருக்கிறாரு, இந்தியாவிலையும் சரி அப்ராட்லேயும் சரி. லெக்சர் இன் கல்சா காலேஜில் இருந்திருக்கிறாரு. அப்புறம் விசிட்டிங் ப்ரொஃபஸராக வந்து லீட்ஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற லண்டன் லீட்ஸ் யூனிவர்சிட்டியில் அவர் ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறாரு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். யூனிவர்சிட்டி ஆஃப் சிக்காகோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. இஸ் போயம்ஸ் ஹாவ் பீன் பப்ளிஷ்ட் இன் லிட்ரரி ஜேர்னல்ஸ் அண்ட் மேகசின்ஸ். அவரோட ஒர்க்கெல்லாம் பப்ளிஷ் ஆன அந்த லிட்ரரி ஜேர்னல்ஸ் வந்து, அதாவது மேகசின்ஸ்லாம் என்ன, அவரோட ஒர்க்ஸ் என்னென்னு: த என்கவுண்டர், இல்லுஸ்ட்ரேட்டட் வீக்லி ஆஃப் இந்தியா, த லண்டன் மேகசின், த ஸ்பெக்டேட்டர் அண்ட் த ஸ்பேன். இதெல்லாம் வந்து அவரோட போயம்ஸ் பப்ளிஷ் ஆன மேகசின்ஸ். சரிங்களா? அவரோட ஒர்க்னு பார்த்தீங்கன்னா த எக்ஸாக்ட் நேம் 1965லையும், த அன்ஃபினிஷ்டு மேன் அப்படிங்கிறது 1960லையும். இது வந்து அவரோட ஒர்க்கு. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட போயம்ஸ்லாம் பப்ளிஷ் ஆகிருக்கும். ஹீ ரிசீவ்டு த சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபார் லேட்டர் டே சாம்ஸ் இன் 1983 வந்து அவர் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு. எதுக்குன்னா லேட்டர் டே சாம்ஸ்க்காக வாங்கியிருக்காரு. அப்புறம் பத்மஸ்ரீ அவார்டு, அதாவது இந்தியா கவர்மெண்ட் வந்து அவருக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க. எப்போன்னா 1988. சரிங்களா? பத்மஸ்ரீ அவார்ட் ஃபார் இஸ் கான்ட்ரிபியூஷன் டு லிட்ரேச்சர் இன் இங்கிலீஷ் இன் 1988. இது வந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஹிஸ்ட்ரி. இது என்டர்பிரைஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க் என்ன அப்படின்னா, ஒரு பில்கிரிமேஜ் போகிறாங்க. போயட்டும் அவரோட சேர்ந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும், நெய்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து பில்கிரிமேஜ் போகிறாங்க. ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட் போகிறாங்க நிறைய. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஜேர்னி போகிறாங்கனால அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லைங்களா? ரொம்ப எதிர்பார்ப்போடு ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க. அவங்க போகும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி இருக்குது, நல்லா மகிழ்ச்சியாக தான் இருக்குது, ஹாப்பியாக போகிறாங்க. அவங்க பார்க்குறது எல்லாமே புதுசாக ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நாள் ஆக ஆக அவங்களுக்குள்ள ஒரு சலிப்புத்தன்மை, ஒரு வெறுமை வந்துடுது. ஃபைனலாக அவங்க போக வேண்டிய அந்த இடத்த போய் ரீச் பண்ணோடனே அவங்களுக்குள்ள இவ்வளோ தானே இந்த இடம், இதுக்காகவா இவ்வளோ இது பண்ணி வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்துட்டு, அதனோட அந்த ஜேர்னிலாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்த அப்புறம் அவங்களும் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க எதிர்பார்த்துருந்த அந்த ஹாப்பினஸும் கிரேஸும் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் தான் இருக்குது. நம்ம ஹோம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தரும், ரொம்ப மகிழ்ச்சியை தரும் அப்படிங்கிறத ஃபைனலாக சொல்லி முடிச்சிருக்காங்க. அதுதான் என்டர்பிரைஸ். சரிங்களா? த போயம் வாஸ் பப்ளிஷ்டு இன் த கலெக்ஷன் த அன்ஃபினிஷ்டு மேனில் தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. அன்ஃபினிஷ்டு மேன் எப்போன்னா 1960. இட் ட்ரீட்ஸ் ஜேர்னி ஆஸ் அ மெட்டஃபர் ஃபார் லைஃப். அந்த ஜேர்னி வந்து எப்படி இருக்கும்னா மெட்டஃபரை தான் இவர் யூஸ் பண்ணியிருப்பார் இந்த போயமில். தெர் ஆர் 6 ஸ்டான்சஸ், ஈச் ஹேவிங் 5 லைன்ஸ் வித் ஆல்டர்னேட் ரைம் ஸ்கீம். அதாவது இவர் வந்து இந்த போயமில் 6 ஸ்டான்சஸ் இருக்குது, 5 லைன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஆனால் ரைம் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டில் இருக்குது. அப்படின்னு இந்த போயம் டெஸ்கிரைப்ஸ் எ பில்கிரிமேஜ். இந்த போயம் என்ன டெஸ்கிரைப் பண்ணுதுன்னா பில்கிரிமேஜ் தான். A number of people including the poet persona himself go on a journey in a spirit of dedication as people go on a pilgrimage. They are extremely enthusiastic. அவர் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப எந்தூசியமாக போகிறாங்க. பட் ஆனால் அங்கே அவங்களுக்கு என்ன கிடைக்கல அப்படின்னா அந்த லாஸ்ட்டு கிடைக்கல, அந்த ஹாப்பினஸ் இல்லை அவங்களுக்கு. இட் இஸ் நோ பேர்டனு பட் எ ப்ளஷர். அவங்களுக்கு எந்த ஒரு பேர்டனும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக கிளம்பி போகிறாங்க, ப்ளஷராக. Poem started as it started as a pilgrimage exalting minds and making all the burden light. The second stage explored but did not test the call. The sun beat down on match or our rage. அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த பில்கிரிமேஜஸ்க்கெலாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப எக்ஸால்ட்டடாக இருக்குது, டிலைட்டாக. ஹி பிகின்ஸ் இஸ் கேரியர் ஆன் த எர்த். அதாவது ஃபஸ்ட்டு பூமியில் நம்மளோட கேரியரை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படி தான் இருந்துச்சு அவங்களோட அந்த பில்கிரிமேஜும். த கிரேட்டர் த டிலேட் ஹி ஃபீல்ஸ் அட் த ப்ராஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். அவங்க வந்து லைஃப்பில் வந்து அவங்க எவ்வளோ ப்ராஸ்பெக்ட்
ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறது. த கிரேட்டர் த டிஃபிகல்ட்டி ஹி எக்ஸ்பீரியன்சஸ் வென் ஹி கோஸ் த்ரூ லைஃப். இது மொத்தமே நம்மளோட வாழ்க்கையோடவே கம்பேர் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம எதையோ தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக எல்லாம் அதை நம்ம ஃபீல் பண்ணி முடிஞ்ச உடனே, அதாவது லாஸ்ட்டாக நம்ம அதை அச்சீவ் பண்ண உடனே இவ்வளோதான், நான் இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஒன்றுமே இல்லை, திரும்பி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சுவாரஸ்யம் இவ்வளோலாம் நம்ம ஃபீல் பண்ணி வந்தோம், அப்புறம் சப்புன்னு முடிஞ்சிச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. The scorching sun stands for the agony and the obstacle man passes through. அதாவது அவர் அந்த சன்னோட அது எப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க அந்த அப்டக்கல்ஸ் மேனு. he never gets bogged down. It matches his enthusiasm as symbolized by rage. They observe the record varieties of experiences they come across, things the peasants sold and bought, and the way of serpents and of goats. அவங்க போகிற வழியில் என்னெல்லாம் பார்க்குறாங்க, நிறைய சர்பண்ட்டை பார்க்குறாங்க, கோட்ஸை பார்க்குறாங்க, நிறைய ஸ்பிரிச்சுவலான சில விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க, நிறைய சிம்பிளைஸ்டாகவும் இதில் காமிச்சிருப்பாங்க அவங்க. அது எல்லாமே மேன்ஸ் இன்டிஃபரன்ஸ் டு ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ் இட்ஸ் சிம்பிளைஸ்டு பை த ஜேர்னிமன்னு. சிம்ப்ளி கோயிங் த்ரூ 3 cities, 3 சிட்டிஸை பார்க்குறாங்க. வேறு சேஜ் ஹேட் டு, அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஹேட் தாட் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. த ட்ராவலர்ஸ் ஹாவ் டு கிராஸ் எ டெசர்ட், அவங்க வந்து ஒரு டெசர்ட்டை கிராஸ் பண்ணுறாங்க. அண்ட் எக்ஸ்பெக்ட் இன் சால்விங் சச் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் மீட்ஸ் வித் டெத் எ நேச்சுரல் கேலமிட்டி. அதாவது அவங்க நிறைய டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை மீட் பண்ணுறாங்க, நிறைய டெத்தெல்லாம் பார்க்குறாங்க. வழி ஃபுல்லாக என்ன நிகழ்வுகளை அவங்க பார்க்குறாங்க வரும்போது, இந்த கரடு முரடான பாதையெல்லாம் நோக்கி போகிறோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது ஒரு சுச்சுவேஷனும் அவங்களுக்கு ஒரு ஃபீலிங், ஒரு புது அனுபவத்தை கொடுக்குது. நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க. வி லாஸ்ட் எ ஃப்ரெண்ட் ஹூஸ் ஸ்டைலிஷ் ப்ரோஸ் வாஸ் குவைட் த பெஸ்ட் ஆஃப் ஆல் அவர் பேட்ச். அதாவது அவங்க பேட்ச்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து லாஸ்ட் ஆயிடுறாரு. அவர் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னா, ஸ்டைலிஷாக இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு பர்சன் வந்து அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. The last of friend is he was the best of a batch and he spoke stylish prose. அவர் ரொம்ப ஸ்டைலிஷாக பேசுவார் அந்த ப்ரோஸு. Pessimism sets in as a symbolized by a shadow following on them. அவர் வந்து அந்த சிம்பிளைஸ் பண்ணியிருக்கிறது ஷேடோவையும், அந்த பெசிமிசம் அவர் என்ன செட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அவங்க யாரெல்லாம் ஒருத்தரை மிஸ் பண்ணாங்க இல்லையா அவங்கள பற்றி ஃபீல் பண்ணுறாங்க. ஹீ இஸ் அனேபிள் டு ஓவர்கம் த டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் டிஸப்பாயின்மெண்ட்ஸ். அவங்க கொஞ்சமாக அதை டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது என்ன சொல்கிறது, அந்த பயணத்தை நோக்கி கிட்ட போகும்போது அவங்களுக்கு அது அதனோட சுவாரஸ்யம் குறைஞ்சி கொஞ்சமாக அவங்க பேர்டனாக ஃபீல் பண்ணுறாங்க இன் லைஃப். சீக்ஸ் ரிலீஃப் பை ஃப்ரீயிங் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் எனி கமிட்மெண்ட் இன் லைஃப். நமக்குள்ளே எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கும் லைஃப்பில் அப்படிங்கிறது. தே நோட்டீஸ் நத்திங் ஆன் த வே. ஆனால் அதுக்கு ஒன்றும் பெருசாக என்ன பண்ணுறதில்ல, என்ன எப்படி சொல்கிறது, இது நம்ம பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு நிறைய முயற்சிகள்லாம் பண்ணி நம்ம அந்த இலக்கை அடைஞ்சிட்டப்போ திரும்பி பார்க்கும்போது இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோமா அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம் இல்லைங்களா. அப்படி தான். They are no longer a disciplined group but a straggling crowd of little hope. அவங்களுக்குள்ளே கொஞ்சமாக அந்த குரூப்புக்குள்ளவே கொஞ்சமாக அவங்களோட ஹோப்பு குறைஞ்சிடுது. உள்ளுக்குள்ளே கொஞ்சம் டிசிப்ளின்ட் இல்லாமல் அந்த குரூப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லாமல் அவங்களுக்குள்ளே ஒருத்தருமே ரொம்ப என்ன பண்ணுறாங்க, பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. தே ஹாவ் லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் த ட்ராவல். கடைசியாக அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுச்சு அந்த ட்ராவலில். எப்படாப்பா வீட்டுக்கு போய் சேருவோம் அப்படிங்கிற மாதிரி. 4 நாள் டூர் போய் வந்தாலே 3 நாள் முடிஞ்சோடனே 4வது நாள் எப்படாப்பா சாமி வீட்டுக்கு போகணும் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். மேன் பிகாஸ் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் எக்ஸ்பீரியன்சஸ் லாஸஸ் ஆல் ஹோப் வில் பேஷன் அண்ட் டிசையர். அவங்களோட மொத்த ஹோப்புமே வந்து என்ன ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு லாஸ்ட் மினிட்ல. ஹீஸ் வில் லெசனஸ், அது வந்து அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாடமாயிடுச்சு. ஹீ இஸ் ரிஃப்ளெக்டட் இன் ஹிஸ் deprivation of common needs like soap. அதாவது அவங்களோட சாதாரண தேவைகள், இந்த சோப்புக்கான ஒரு சாதாரண தேவைகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சு அது. மேன் டஸ் நாட் கேர் டு லிசன் டு த மெசேஜ் ஸ்போக்கன் பை காட் இன் தண்டர் ஷோயிங் டு மேன். அதாவது கடவுள் வந்து மனிதன்கிட்ட பேசுகிறோன்னா அந்த என்ன சொல்கிறது, தண்டர் ஷோயிங்கில் தான் பேசுவாருன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. த 3-fold பாத் அவர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, டெலிவரன்ஸ் ஃப்ரம் த கோயில் ஆஃப் திஸ் வேர்ல்டு. என்ன அப்படின்னா, தத்தா அப்படின்னா கிவ்வும், தயதா அப்படின்னா சிம்பத்தியும், அண்ட் தம்யதா அப்படின்னா கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த 3 வழி பார்த்து கொடுக்குறாங்க அவங்க. வி ரீச்டு த பிளேஸ் வி ஹார்ட்லி நியூ வை வி ஆர் தேர்
The trip had darkened every face. Our dates were neither great nor rare. Home is where we have to gather grace. அதாவது அவங்க வீடு தான் வந்து இப்போ எங்கெல்லாம் சுற்றிட்டு வந்தாலும் நம்ம கடைசியாக வந்து வீட்டுக்கு வந்தால் தான் நமக்குள்ள ஒரு கிரேஸ்னஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான். The pilgrims can grace only at home. This poem enterprise is particular begins in delight. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து டிலைட் ஆகும், எண்ட்ஸ் வந்து விஸ்டம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? இதுதான் வந்து நிஜமிசிக்கலோட என்டர்பிரைஸ் அப்படிங்கிற அந்த போயம். இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.